இன்றைக்கி நான் என்ன ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன்னா தூதுவளை சூப் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ஜெரேமுக்கு வந்து விடாது கருப்பு மாதிரி தொடர்ந்து அவனுக்கு வந்து சளி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நானும் வந்து ஒரு வாரமும் ஒரு விதமான சூப்பை வந்து ட்ரை பண்ணி அவனுக்கு ஊற்றிட்டுருக்கேன். எங்கே சளி விட்டப்பாடே தெரியல. இது வந்து இந்த வாரம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தூதுவளை இலையில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முள் இருக்கும். இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் க்ளீன் பண்ணணும். இவனுக்கு மட்டும் நான் செய்கிறதுனால ஒரு 10-12 தூதுவளை இலை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதில் இருக்க முள்ளெல்லாம் வந்து சிசரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து மிளகு, நார்மலாக ரசத்துக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுவோமோ அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா சின்ன பையன்றதுனால ரொம்ப காட்டமாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், 4 பல் பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு அரை சைஸ் வந்து தக்காளி, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதிமையாக அரைச்சாலே போதும். இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன வயசில் எனக்கு கொடுத்துருந்தாலும் இந்த சூப்பெல்லாம் நான் வந்து குடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என் பையனுக்கு கொடுக்குறேன். அவன் குடிக்கலன்னா அடிமெதியோடு தான் குடிக்க வச்சுருவேன். எப்படின்னா நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து சப்போஸ் வந்து குட்டி பசங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்ததான அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து சால்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த சூப் வந்து ரெடி ஆகிடும். இந்த சூப்லாம் கொடுத்தா சளி கரையுன்றாங்க. அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். வேறு என்னென்னலாம் கொடுத்தா சளி கரையுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.